யார் வச்சண்ணே ஐயா நீ ஐயா வைக்கிறா இது மட்டும் செய்ய நீ சாமின்னா ஒரு கும்பிடுறது. டெல்லிக்கே ராஜானாலும் அப்பாவுக்கு புள்ள தானே. அந்த பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என் பாட்டியோட எனக்கு ரொம்ப சிங்க் ஆகும். நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் அந்த குட்டி நவீன் தான் எப்போவுமே. ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த கோயிலுக்கு போகிறவங்க, கடவுளை நம்புறவங்க, இதெல்லாம் நல்ல விஷயந்தான். இதனால் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு பயந்து நம்ம வாழணும்னு சிலர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால் குற்றங்களும் குறையுது. ஆனால் எல்லாத்தையும் கடவுள் மட்டுமே பார்த்துப்பாரு, நாம் எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நாம ஸ்டெப் எடுத்து வைக்காம நம்ம வாழ்க்கையில எதுவுமே மாற போறதில்ல. துணிச்சலான முயற்சியும் கடின உழைப்பும் தான் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்தும். சரி, ஓகே, நான் கதைக்குள்ளே வந்துடுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிக்கு முடி எடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க அந்த ப்ராசஸை போய் பார்ப்போம். இந்த மொட்டை அடிக்கிற வீடியோவை யார்ட்டையும் காட்டாத, ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவங்க சொல்ல, அதெல்லாம் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு பாட்டி ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்குள்ளே கிளம்ப ஆரம்பித்தோம். பட் எனக்கு தான் பொங்கலே பிடிக்காது, இருந்தாலும் ஊட்டி விட்டுட்டாங்க. கோவில்னு ஒன்று இருந்தால் அதை நம்பி நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கும். இந்த கோயில்லையும் அந்த மாதிரி பல கடைகள் இருந்தது. இங்கே கடை வச்சுருக்கவங்க இந்த கோயிலையே நம்பி தான் இருக்காங்க. நீ ஐயா யார் வச்சண்ணே ஐயா நீ ஐயா வைக்கிறா இது மட்டும் செய்ய நீ சாமின்னா ஒரு கும்பிடுறது இல்லை. எடுத்து ரெட்டி காட்டி அங்கே எடுத்து. சரி. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா திட்டு வாங்கியிருக்க தேவையில்லையே குமார். இருந்தாலும் இதை நான் எடிட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதையே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக தானே இருக்கும். இப்போ நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். வாங்க போவோம். அங்கே போயிட்டு ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். சமயபுரம் அப்படிங்கிற ஒரு கோயிலை வெளியிலேருந்து பார்த்தாலோ இல்லை யார் சொல்லியாவது கேள்விப்பட்டாலோ ஒரு சின்ன கோயில் மாதிரி தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் இது எவ்வளோ பெரிய கோவில், எவ்வளோ விஷயம் இங்கே இருக்குன்னு. ஸோ வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்களேன் இங்கே என்ன தான் இருக்குன்னு. பொதுவாக இந்த கோயிலுங்களில் தரிசனத்துக்கு நம்ம போகும்போது ஒரு பேரிகார்ட் மாரி வச்சுருப்பாங்க. எல்லாரும் வரிசலாக போகணும், அதோட க்ரௌடையும் கட்டுப்படுத்தணும்னு. இந்த கோவில்லையும் அப்படி வச்சுருக்காங்க. ஆனால் 2 பேரிகார்ட் இருக்குது. எதுக்குப்பா 2 பேரிகார்ட்னா, இடதுபுறம் இருக்கிறது வந்து ஃப்ரீயாக போயிட்டு சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு. இதில் வந்து ரொம்ப கும்பல் இருக்கும். எனக்கு அந்த பிரச்சனையே வேணான்னு நினைக்கிறவங்க 100 ரூபா பே பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வலதுபுறம் இருக்க அந்த வழியாக அனுமதிக்கப்படுவீங்க. எந்த கூட்டமும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு ஈஸியாக பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வழியாக நம்ம அம்மன் இருக்க அந்த சந்நிதிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் என்னால் கேப்சர் பண்ண முடியல. இந்த படத்தில் கடைசி ஒரு பில்டிங் தெரியுதுல்ல, இதுதான் இந்த கோயிலோட விமானம். இதுக்குள்ளே தான் சமயபுரத்து மாரியம்மன் இருக்காங்க. இவங்க ஆதி மாரியம்மன்னும் அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் தென்னிந்திய கட்டிடக்கலையை பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. சோழர்களும் விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்களும் போன்ற பலர் இணைந்து கட்டி முடிச்சிருக்காங்க. மற்ற கோயிலில் செய்கிற மாதிரி செவ்வாய் வெள்ளி சிறப்பு பூஜைகளும் அதோட சேர்த்து இங்கே ஃபேமஸாக கொண்டாடப்படுற அந்த திருவிழாக்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே ஸ்பெஷலாக முடி காணிக்கையும் அதோட சேர்த்து கல்லுப்பு அதையும் இங்கே காணிக்கையாக தராங்க பொதுமக்கள். நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டுட்டு எங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேற்றினதுக்கப்புறம் கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு மண்டபத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல்லாரும் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. பல ஊர்லேருந்து அதிக மக்கள் இங்கே வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. அவங்க வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் இந்த இடத்த மேக் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து இங்கே பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்படுது. ஒரு விஷயம் கேளுங்களேன், ரொம்ப நாளாகவே சமயபுரத்துக்கு கூப்பிட்டு போன்னு என் பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நானும் இங்கே பக்கத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நானும் இங்கே வந்திருக்கேன், ஆனால் உள்ளே போனதில்லை. ஃபஸ்ட்டு என் பாட்டி கூட தான் போகணுன்னு இருந்திருக்கு போல இருக்குது. இது எனக்கு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்டாகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும்.
வித் என்னோட அக்கா மாமா பிளெஸிங்கோட. இன்னைக்கு நம்ம சுற்றி பார்த்த இந்த சமயபுரத்தை பற்றி பேசணும்னா இதோட ஆன்மீகம் மற்றும் வரலாறை பற்றி மட்டும்தான் பேச முடியும். நாம் பார்த்தது வெறும் 35% மட்டும்தான். இதையும் தாண்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிவிடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே.